மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். 25 வசனம். வானத்தில் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் வானத்திலே ஒரு அடையாளங்கள் தோன்றும். சூரியனில் அடையாளம், சந்திரனில் அடையாளம், நட்சத்திரங்களில் அடையாளங்கள் தோன்றும். நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் பூமியிலே விழலாம் என்று இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். சூரியன் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்த வெப்பத்தை விட பல மடங்கு அதிகமான சூட்டை, வெப்பத்தை இன்றைக்கு பூமியிலே அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் தாங்கக்கூடாத சூடு இப்பொழுது தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் அடையாளம் தோன்றும். வானத்தில் அடையாளம் தோன்றும். என்ன அடையாளம்? வானத்தில் அடையாளம் வந்ததா? தென் ஆப்பிரிக்காவிலே இயேசுவின் முகத்தை போல ஒரு முகத்தோற்றம் வானத்திலே தோன்றினது. இதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு வானத்தில் தோன்றி இருக்கிறார் என்று. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த காட்சியை பார்த்து இது என்ன தோற்றம், இது எப்படி வந்தது, யார் இந்த தோற்றத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று விமானத்தில் உயர பறந்து அந்த தோற்றம் எங்கே என்று அவர்களால் முடிந்த அளவுக்கு உயரத்தில் ஏறி பறந்து அதன் அருகிலே போன போதிலும் அது என்ன தோற்றம் என்று அவர்களால் கண்டுபிடித்து நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே விமானத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு, மோட்டார் எடுத்துக்கொண்டு தண்ணீரை பீச்சிட்டு பாய்த்து அந்த தோற்றத்தை அழித்து போடுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார்கள். 3 நாளளவு அந்த தோற்றம் அப்படி இருந்திருக்கிறது. ரஷ்யா தேசத்தில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக மகா கொடூரமான அக்கிரமத்தை செய்து தெய்வம் இல்லை, கடவுள் ஒருவர் கிடையாது, இயேசு தெய்வம் என்று பிரசங்கித்தவர்களை அடித்து தெருவிலை இழுத்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போட்டு பூட்டி அடைத்து போட்டு அந்த தேசம் ரஷ்யா. கம்யூனிசம் தெய்வம் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற அந்த தேசத்தில் அவர்கள் தேவ மனிதர்களை, பரிசுத்தவான்களை, இயேசுவுக்காய் ஊழியம் செய்தவர்களை சிறைப்படுத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வானத்திலே ஒரு கையுறுப்பு வந்து சில எழுத்துக்களை எழுதினாம். என்ன எழுத்து? ஜீசஸ் இஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். அந்த நாட்டினருக்கு கோபம் வந்துச்சு. கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு எழுத்துறுப்பு வந்ததா? இந்த எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்று அவர்களும் மிக உயரத்தில் பறக்கும் விமானங்களை எடுத்துக்கொண்டு பறந்து அதை அழித்து விடுவதற்கு எத்தனையோ நாட்கள் முயற்சித்தார்கள். சுமார் 7 நாட்கள் அந்த தோற்றம் அப்படியே வானத்தில் நின்றிருக்கிறது. வானத்தில் அடையாளம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக குமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இரத்த மழை பெய்தது. பேப்பர்ல வாசித்து பார்த்திருப்பீங்க. குறிப்பிட்ட இடம் முழுவதும் இரத்த மழை. எப்படி மழை பெய்து தண்ணீர் அந்த சொட்டு 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 சொட்டாய் பூமியிலே கிடப்பது போல இரத்தம் கிராமத்தில் ஒரு பகுதி முழுவதும் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. கொடூரமான சம்பவங்கள். ஏன் இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவதற்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரதங்கள் தெருக்களிலே கடகட என்று ஓடி வீதிகளிலே இடசாரி வலசாரி வந்துடும். அவைகள் தீவெட்டிகளை போல விளங்கி மின்னல்களை போல பறந்து போகும். ஐயா, எங்கேயா இயேசுநாதர் இருக்கிறார்? எங்கே இயேசு வருவார்? அப்படி ஒரு கடவுள் உண்டோ? அவர் மறுபடியும் வருவாரோ? அவர் வருவாரானால் அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறாயே. சொல்லுகிறேன், வாகனங்கள் கடகடவென்று ஓடி மின்னல்களை போல தீவெட்டிகளை போல பறந்து போகும் வாகனங்கள். அது மாத்திரமா? வலதுசாரி இடதுசாரி. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துக்கு பின்னாடியே
கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் வலதுசாரி இடதுசாரிய போட்டு நம்மளும் அதுல பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி வச்சிட்டார். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? உச்சாமல்ல சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் சம்பவிக்கும். வாகனத்தின் வேகங்கள், ஒரு நொடி பொழுதற்கு எவ்வளவோ தூரத்திற்கு வாகனங்கள் ஓடுகிறது. நான் கடந்த ஆண்டு ஷார்ஜா பட்டணத்தில், ஷார்ஜாவிலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து இரவு 12:30 மணிக்கு அங்கே முடித்து விட்டு துபாயில என்னை ஒரு கார்ல கொண்டு போய் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இரவு 12:30 மணி மேல இருக்கும். என்னை அழைத்து கொண்டு போன சகோதரன், என்னுடைய கார் 140 கிலோமீட்டருக்கு மேல மிக மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ரோடு அவ்வளவு அழகா இருக்கு. திடீரென்று வேதத்தில் சொன்னது போல பயப்படத்தக்க சத்தத்தோடு ஒரு வாகனம் எங்களுடைய வாகனத்தை நெருங்கினது. நான் பயந்தேன். திரும்பி பார்த்தால் ஒரு சாதாரணமான ஒரு பைக். அந்த பைக் 140 கிலோமீட்டர் தூரத்தில் போகிற எங்களுடைய அந்த காரையும் முந்தி போய் கொண்டிருக்கிறது. அது எப்படி போகிறது என்றால், அது 2 சக்கரங்கள் போக வேண்டும். அதை ஓட்டுகிறவன் அந்த முன் சக்கரத்தை மேலே தூக்கி கொண்டு பின் சக்கரம் மாத்திரம் அந்த ரோட்டிலே உருண்டு இத்தனை வேகமாய் போகிற காரையும் வேகமாய் தாண்டி இந்த பக்கம் வருவன் இந்த பக்கம் வருவன். அந்த காட்சியை நான் என்னுடைய செல்போன்ல நான் வீடியோவாய் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் பார்த்தபோது என் சரீரம் அப்படியே புல்லரித்தது. இவ்வளவு வேகத்தில் ஒற்றவியில் இவ்வளவு துணிகரமாய் இந்த நடுராத்திரி இப்படியே வாகனமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மின்னல் வேகத்தில் பறக்கும், கடகடவென்று ஓடும். இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம் என்று சொன்னது அப்படியே நிறைவேறிட்டம்மா. ஐயா, இயேசு வரப்போகிறார் என்பதற்கு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ச்சி செய்வார்கள். அறிவு பெருகிறதுனால் அறிவு பெருகி போகும், அறிவு பெருகி போகும், அறிவு பெருகி போகும். ஆராய்ச்சி செய்வார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள். இக்காலத்துல சின்ன குழந்தைகளுக்கு அறிவை பார்த்தா நமக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. 4 வயசு குழந்தை கேட்குது, உங்க கல்யாணத்துக்கு நேரத்தில் நான் எங்க இருந்தேன்னு கேட்குது. நீங்க சொல்றீங்க நியாயமான கேள்விதான். ஆனா உனக்கு அந்த சிந்தனை இன்னைக்கு வரைக்கும் வரலையே. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய 2 புத்திரர்களும் கேட்கிற கேள்விக்கு தினமும் பதில் சொல்ல நாங்கள் திணறிட்டு இருக்கிறோம். உண்மைதான். ஆராய்ச்சி செய்வார்கள், அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. அறிவு பெருத்து போயிடுச்சியா, அறிவு பெருகி போய்விட்டது. இன்றைக்கு நீங்கள் மேலை நாடுகளுக்கு போனால் ஏர்போர்ட்ல நடக்கிற சில சம்பவங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. முதல் முறையாக நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சில குறிப்பிட்ட நாடுகளிலே ஏர்போர்ட்ல இறங்கின உடனே உள்ள போய் அந்த நாட்டுக்குள்ள அவங்க ரோட்ல போக முன்னாடி உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்றான். அவன் கண்டுபிடிச்சிக்கிறான், உலகத்துல எந்த மனிதனுக்கும் ஒன்று போல கண்ணு கிடையாது. ஒன்று போல மூக்கு இருக்கலாம், ஒன்று போல காது இருக்கலாம், ஒன்று போல கை இருக்கலாம். ஆனா கண்ணு மாத்திரம் எல்லாருக்கும் ஒன்று போல கிடையாதா. அவன் அதை கண்டுபிடித்து ஸ்கேன் பண்றான். இதே பாஸ்போர்ட்ல இதே உருவத்தில் இன்னொருவன் வந்தால் அவனும் கொண்டு கண்ணை கொடுக்கும்போது இந்த கண்களிலே மாட்டிக்கொள்கிறான். அறிவு பெருத்து போயிடுச்சு.
அறிவு பெருகி போய்விட்டது. மத்தேயு சுவிசேஷம் 24:12 நீங்கள் வாசித்து பார்த்தால், அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். வாசிக்கலாம். மத்தேயு 24. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏன் அன்பு இல்லை உலகத்தில்? அக்கிரமம், துணிகரம், துணிந்து பாவம் செய்கிறது. மகா கொடூரமான உலகம். அக்கிரமம் பெருகிவிட்டது. அக்கிரமம் பெருகிவிட்டது. பேப்பரை திறந்தா அக்கிரமம் தான் வாசிக்கிறோம். டிவி ஆன் பண்ணா அங்க நாட்டில் நடக்கிற அக்கிரமம் தான் வாசிக்கிறோம். நல்ல செய்தி எங்கேயுமே போடப்படல. அக்கிரமம், துன்மார்க்கம், துன்மார்க்க வெறி, துன்மார்க்க கிரியைகள் தான் இன்னைக்கு தேசத்திலே டெலிவிஷன்ல பேப்பர்ல வெளியிடப்படுகிறது. அக்கிரமம். அந்த அக்கிரமம் பெருகிறதுனால அன்பு தணிந்து போகுதான். அன்பே இருக்காதான். எப்படி? கொஞ்சம் நடந்த சம்பவத்தை சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அக்கிரமம் பெருகிறதுனால அன்பே இல்லை. ஒரு வாலிப பெண் பக்கத்து வீட்டில் போய் டெலிவிஷனில் சினிமாவை பார்க்கறதற்காக தனியா போவதற்கு பதிலாக தன்னோடு கூட தன் அக்காள் பிள்ளையை, அது ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் விரும்பிய நடிகன் வந்து விரும்புகிற காட்சியை அவன் நடித்துக் கொண்டிருந்தான். இந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. வீட்டுக்கு போனோம், தண்ணி வேணும், அங்க போன அழ ஆரம்பிச்சு. இவளுக்கு கோபம் வந்துச்சு. நான் விரும்பின நடிகன், நான் விரும்பிய காட்சியை பண்ணிட்டு இருக்கும் போது இவ்வளவு தொந்தரவு பண்ணி ஒரு கிள்ளு கொடுத்தா. அது ஓடி கத்த ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சு 2 அடிய போட்டான். அந்த குழந்தை இன்னும் கத்த ஆரம்பிச்சு. இவனுக்கு கோபம் வந்துச்சு. தூக்குனா, வீட்டுக்கு போ வாடான்னு சொல்லி அந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டு போனான். போக போக அவளுக்கு டென்ஷன். படுபாவி, நீ இருக்கிறதுனால தான் எனக்கு நான் நினைக்கிறத செய்ய முடியல, பாரு இப்போ ஒன்ன என்ன பண்றேன்னு சொல்லி வருகிற வழியில ஒரு கிணத்தை பார்த்தா. கிணத்துக்குள்ள குழந்தைய தூக்கி போட்டுட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்து அந்த நடிகனை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா. அக்கிரமம் மிகுதி ஆகுதுனால் அன்பு இல்லை. அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பில்லாத உலகம். சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேப்பரில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை நான் எழுதி வைத்திருக்கிறேன். தாயை கொண்டு சமைத்து சாப்பிட்ட கொடிய வாலிபன். அமெரிக்கா தேசத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து துர்நாற்றம் வந்தது. பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ்க்கு போன் பண்ணான். போலீஸ் ஓடி வந்தது. கதவை உடைத்து உள்ள பார்த்தா அவனை பெற்றெடுத்த தாயை ஒரு பெரிய அண்டாவுக்குள்ள வைத்து தண்ணியை ஊற்றி தீய போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கிறான். அந்த போலீஸ்காரர்கள் ரகசியமாய் பார்க்கும்போது வெந்து போன அந்த சரத்தை தூக்கி அந்த இருதயத்தை எடுத்து உள்ள இருக்க ஹார்ட் எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு இல்லை. கணவன் மேல மனைவிக்கு அன்பு இல்லை, மனைவிக்கு மேல கணவனுடைய அன்பு இல்லை, பிள்ளைக்கு மேல பெற்றோருக்கு அன்பு இல்லை, பெற்றோருக்கு மேல பிள்ளைக்கு அன்பு இல்லை. அன்பில்லாத உலகம். அக்கிரமம் பெருகிவிட்டபடினால் தேசத்தில் அன்பே இல்லை. அன்பு மாயமாய் போய்விட்டது. வாலிபனை கொன்று ஈரலை சுவைத்து சாப்பிட்ட ஆசிரியர் கைது என்று 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேப்பர்ல வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆசிரியருக்கு ஒரு ரத்த வெறி. மனுஷனுக்கு ஈரலை சாப்பிடணும் அப்படின்ட்டு காட்டுக்கு போவானா. யாராவது ஒரு வாலிபன் தனியாக ஆடுகளை மாடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தால் கல்லால அடித்து அவனை கொன்று போட்டு அதே இடத்துல கல்லுனால நெஞ்சிய கீறி உள்ள இருக்கிற ஈரல் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. பல நாட்களில் இது நடந்துச்சு. அந்த ஒரு ஆசிரியர் அவரை கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்பினாங்க, தண்டனை கொடுத்தாங்க. அன்பில்ல. பாம்பே பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம், யாரையும் அசைத்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் அக்கா தம்பி, அக்கா 6ஆம் கிளாஸ், தம்பி 1ஆம் கிளாஸ். இந்த 6ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 1ஆம் கிளாஸ் ஒரு நாள் அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற சாக்கடையில விழுந்துச்சு. 6ஆம் கிளாஸ் கோபம் வந்துச்சு. நீ சாக்கடையில போய் விழுந்துட்ட பாரு, நீ அம்மா வந்து என்ன அடிப்பா பாரு, உன்னை சுத்தம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி வாஷிங் மிஷினை திறந்து அதுக்குள்ள இந்த குழந்தைய போட்டு பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டா. கொடூரம். சின்ன குழந்தைகளுக்கு கூட அன்பு இறக்கம் இல்லை. ஏன் இது நடக்குது? இந்த உலகம் ஒரு முடிவை, ஒரு அழிவை தேடிக்கொண்டு போகிறது. இந்த
இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி ஓடுகிறது. திருச்சபையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தாயே, தகப்பனே, இது சொத்து சேர்க்க வேண்டிய காலம் அல்ல, சுகபோகமாய் வாழ வேண்டிய காலம் அல்ல, மனம் போல வாழ வேண்டிய காலம் அல்ல. உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம், நீ ரட்சிக்கப்பட வேண்டிய காலம், இயேசுவுக்காய் வாழ வேண்டிய காலம், நீ மனம் திரும்ப வேண்டிய காலம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். எத்தனை கூட்டத்தில் போய் நீ ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி ஆண்டவரை மறுதலித்து நீ தூரம் போய் கொண்டிருக்கிறாய். எத்தனை எச்சரிப்பின் வார்த்தை நீ கேட்டுவிட்டாய். எத்தனை எச்சரிப்பு சத்தம் என் ஆண்டவர் உனக்கு பேசி உன் இருதயத்தை நீ கடினமாக்கி வைத்திருப்பது என்ன? ஏழாவது, கொள்ளை நோய் தேசத்தில் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா கொடூரமான கொள்ளை நோய்கள் தேசத்தில் பரவும். 1000 பேரில் 1000 பேருக்குள் குறைந்தபட்சம் 1000 பேருக்குள் 200 பேர் கேன்சர் வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, 1000 பேருக்குள் 200 பேர் கேன்சர் வியாதி. ஒரு சகோதரனோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். டெலிவிஷன் ஊழியத்தில், நம்முடைய REM டிவி ஊழியத்தில் அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கிராமத்தில் 5 வீட்டுக்கு 1 நபர் கேன்சர் வியாதி உள்ளவங்க இருக்கிறாங்க. சொன்ன எங்க கிராமத்தில் 5 வீடுகள் பக்கத்தில் இருக்குமானா 5 வீட்டுக்குள்ளே 1 நபர் கேன்சர் வியாதிக்குள்ள இருக்கிறாங்க. கொடூரமாய் போய்விட்டது. இன்றைக்கு வருகிற காய்ச்சல்கள், இப்போது தாக்குற பிளேக்ஸ், இந்த வாதை நோய்கள் எத்தனை குழந்தைகளை, எத்தனை வாலிபர்களை இன்றைக்கு தங்கள் ஜீவனை இழந்து போனார்கள். காரணம் கொள்ளை நோய். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:8. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் ஜனங்களை விட்டு எடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய காலம் மாறி ஒரு போன் பண்ணி ஜெபிக்கிற காலம் வந்து விட்டது. தவறு அல்ல, தேவைதான். ஆனா அதையே நம்பி இருக்கிறது தவறு. விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஜனங்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது. விசுவாச குறைவு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில், என் தகப்பனார் என் பெற்றோர் ஊழியம் செய்த காலத்தில், இந்த ஊழியத்தை ஸ்தாபித்த அன்பு போதகர் ஐயா சிரேஷ்டன் அவர்கள் ஊழியம் செய்த காலத்தில், தகப்பனார் அருமையான போதகர் சிரேஷ்டன் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்தாபனத்தில் ஒன்றாய் தோள் கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் தேவைகளுக்காக முழங்காலில் நின்றார்கள். அக்காலத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கு தங்களை தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்தார்கள். அப்படி ஊழியம் அன்றைக்கு விசுவாசத்தால் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கு முதலாவது பணத்தை பெற்றுக்கொண்டு பின்புதான் ஊழியம் நடக்கிறது. விசுவாசம் இல்லை. பணத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டும். இதுதான் இன்னைக்கு ஊழியம். எது ஊழியம்? அன்றைக்கு முழங்காலில் இருந்த ஊழியம், அன்றைக்கு பட்டினியில் இருந்த ஊழியம், 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த ஊழியம், தெருவாய் செருப்பு இல்லாம நடந்து ஊழியம், அன்றைக்கு வஸ்திரம் இல்லாம அரைக்குறை வஸ்திரங்கள் ஒரே வஸ்திரத்தை உடுத்து ஊழியம். இன்றைக்கு எங்கேயோ போயிட்டு. 10வது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். வாசிக்கலாம் முடிந்தார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நடக்கும். பெண் கொண்டார்கள். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல் சம்பவிக்கும். 11வது கள்ள தீர்க்க தரிசனம் உபதேசமும் தேசத்தில் பெருகும். கள்ள தீர்க்க தரிசனத்தை நாடி போகிற காலம். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு ஊழியர் ஒரு சகோதரியின் தலையின் மேல் கையை வைத்து சொன்ன வார்த்தை, மகளே, நான் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இருளாய் தெரிகிறது என்று சொன்னார். கண்ணை மூடினா வெளிச்சமா தெரியும்.
இருட்டு தானே தெரியும். கள்ள தீர்க்க தரிசனங்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார்கள். தீர்க்கதரிசி யார் என்று தெரியவில்லை. தீர்க்கதரிசியின் குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அவைகள் தெரியவில்லை. யார் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் என்கிற அந்த உள்நோக்கம் இல்லை. ஆனா 4 அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டா நான் ஒரு தீர்க்கதரிசின்னு மாறிடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகும், துருபதேசம் பெருகும். 12வது ஊழியர்களுக்கு வருகிற உபத்திரவத்தை காண்பிக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஊழியர்கள் உபத்திரப்படுத்தப்படுவார்கள். ஊழியர்கள் மேல் பொய் குற்றச்சாட்டுகள், ஊழியர்கள் மேல் இல்லாததை சுமத்தப்படுகிற அனுபவங்கள், ஊழியர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறது, ஊழியர்கள் அடிக்கப்படுவது, ஊழியர்கள் கொல்லப்படுவது, ஊழியர்கள் இரத்த சாட்சியை மறுப்பது பெருகும். வருகைக்கு அடையாளம் இதெல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நான் வேகமாய் வருகிறேன். இவைகளெல்லாம் நிறைவேற்றிவிட்டு இயேசுநாதர் ஏன் வர்றாரு? அவர் வர்றதற்கு காரணம் என்ன? ஒன்று, இந்த சபையை எடுத்துக்கொள்ள அவர் பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. இதற்கு வருகிறார். The purpose of the second coming to take the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட சபை என்றால் எக்லேசியா called out. ஒருவர் இப்படி சபை சர்ச் என்கிற வார்த்தைக்கு ஒருவர் இப்படி டெஃபினேஷன் கொடுத்தார். There is no sinners inside the church, there is no saint outside the church, that is called church. சபை என்பது பூமியிலே, உலகத்திலே பரிசுத்த, பூமியிலே பரிசுத்தவான் இல்லை, சபைக்குள்ளே அசுத்தன் இல்லை. அதுதான் அந்த கூட்டம் தான் சபை. The purpose of the church to prepare the people to meet Jesus. சபையின் நோக்கம் பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து 1ஆம் ஆராதனை, 2ஆம் ஆராதனை, 3ஆம் ஆராதனை என்று புகழ்ந்து கொண்டு சிரிப்பதற்கு சபை அல்லையா? சபை என்பது ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு சபையை கற்றுக்கொள்கிறார். கையை தட்டி கத்தரை மையப்படுத்த மாட்டீங்களா? ஜனத்தை ஆயத்தப்படுத்து, உன்னை ஜெபித்து ஆயத்தப்படுத்து, உபவாசப்படுத்தி ஜனத்தை ஆயத்தப்படுத்து. அதுக்குதான் சபை. இன்றைக்கு சபை கள்ளர் குகையாக்கப்பட்டிருக்கிறது. 2வது, ஏன் பூமிக்கு வருகிறார்? ஏன் இயேசு மறுபடியும் வர வேண்டும்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14, 15 வேகமாய் வாசிக்கலாம். இவைகளை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வருவதற்கான காரணங்கள். வெளிப்படுத்தல் 20, 11, 12, 13, 14, 15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து அகன்று போயின. பெரியோரையும் அவருக்கு முன்பதாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் ஒன்று திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஏன் வர்றாரையா? நியாயம் தீர்க்க வருகிறார். நீ செய்த நன்மை, நீ செய்த தீமை, வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை, நீ ஆண்டவருக்காய் செய்தது, ஆண்டவருக்காய் கொடுத்தது, உன் நீதி, இதெல்லாம் அவர் நியாய தீர்ப்புல கொண்டு வர்றார். நான் வேதாகம கல்லூரியில் இஸ்லாம் என்கிற மதத்தை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தூதர்கள் என்கிற சம்பவத்தை பற்றி இப்படி எழுதியிருக்கிறார்கள். தூதர்களை குறித்ததான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களுக்கும் 2 தூதர்கள் இருக்கிறார்களாம். இஸ்லாம் மதம் சொல்கிறது 2 தூதர்களிலே ஒரு தூதன் வலது பக்கத்தில் இருக்கிறான், ஒரு தூதன் நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கிறான். வலது பக்கத்தில் இருக்கிற தூதன் நாம் செய்கிற நல்ல காரியத்தை எல்லாம் அவன் எழுதி கொள்கிறானாம். இடது பக்கத்தில் இருக்கிற தூதன் நான் செய்கிற தீமை எல்லாம் எழுதிட்டு இருக்கிறான். நாம் மரித்த பிற்பாடு நம்முடைய தூதனும் அவன் பரலோகத்துக்கு வந்து சேர்கிறானாம். அங்கே வந்து கடவுளிடத்தில், தேவனிடத்தில் அந்த டைரியை கொடுக்கிறான். அந்த தேவன் 2 டைரியும் வாசித்து எதை அதிகமாய் செய்திருக்கிறானோ அதற்கு தகுந்த தீர்ப்பை கொடுக்கிறான் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது.
வேதம் சொல்லுகிறது, மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க கண்டு. நீ பொய் சொன்னதை கூட எழுதி வச்சிருக்கிறார் டேட் போட்டு. இதெல்லாம் நியாய தீர்ப்பில் அவர் ஒரு நாள் கொண்டு வர போகிறார். யாருக்கு நியாய தீர்ப்பு? நம்பர் 1 தூதர்களுக்கு, நம்பர் 2 தேவனுடைய வீட்டில், நம்பர் 3 அக்கிரமக்காரர்களுக்கு, 3 மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்களுக்கு. 4வது காரியத்தை சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 48 வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 12 47 48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான், அவனை நான் நியாயம் தீர்ப்பேன். வாசிங்க தொடர்ந்து. போதும், நான் சொல்லுகிறேன். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ, அடுத்த வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ. ஐயா, நல்ல கூட்டத்தை தந்திருக்கிறார். எத்தனை நற்செய்தி பெருவிழாக்கள், எத்தனை கன்வென்ஷன் கூட்டங்கள், எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள், எத்தனை டெலிவிஷன் மீடியாவில் வசனத்தை கேட்டு 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 இன்னும் அந்த இயேசுநாதருக்கு இருதயத்தில் ஒரு இடம் கொடுக்கலனா, இன்னும் ரட்சிப்பு பண்ணி ஏற்றுக்கொள்ளனா, இன்னும் அந்த அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளலனா, அந்த ஆவியின் வல்லமை நீ ஏற்றுக்கொள்ளலனா, உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறதையா?